அனைவருக்கும் வணக்கம். கொஸ்டின் நம்பர் 52 பார்க்க போறோம். சரிங்களா? 50 கொஸ்டின்ஸ்ட்ட கிராஸ் பண்ணியாச்சு. 52. ஓகே. So choose the suitable answer if a writer uses a word or phrase in a special way. He or she can write it in 4 ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ பஞ்சுவேஷன் அப்படிங்கிற டாபிக்கு நான் மெட்டீரியல் குடுத்திருந்தேன். பஞ்சுவேஷன் இங்க குடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? பஞ்சுவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் குடுத்திருந்தேன். இத படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப தெளிவா அதுக்கு ஆன்சர் பண்ணிக்க முடியும். பஞ்சுவேஷன்னா அதுல ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் வரும்? அந்த பஞ்சுவேஷன் மார்க் என்னென்னலாம் மீன் பண்ணுது? அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? அது என்னென்னலாம் மீன் பண்ணுது? அப்படிங்கிறதையும் நான் ஃபுல்லா குடுத்திருப்பேன். ஓகேங்களா? ஃபுல்லா குடுத்திருக்கேன் பாருங்க. ஃபுல் ஸ்டாப்னா என்ன? எக்ஸ்க்ளமேஷன்னா என்ன? கொஸ்டின் மார்க்னா என்ன? டேஷ்னா என்ன? இன்வெர்டட் கமாஸ்னா என்ன? அப்பாஸ்ட்ரோஃபினா என்ன? பிராக்கெட்னா என்ன? அது ஏன் அந்த இடத்துல பிராக்கெட் போடணும்? எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? கேப்பிட்டல் லெட்டர்ஸ் ஏன் யூஸ் பண்றோம்? அது முதற்கொண்டு சொல்லியிருக்கேன் பாருங்க. ஓகே. இப்ப இத படிச்சிருந்தீங்கன்னா, சிம்பிளா என்ன செஞ்சிருக்கலாம்? இங்க ஆன்சர் குடுத்திருந்திருக்கலாம். சரிங்களா? இப்ப கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட்டர் வந்து ஒரு வேர்டையோ, அல்லது ஒரு சென்டென்ஸையோ, ஒரு ஃப்ரேஸையோ ஸ்பெஷல் வேல காட்டணும். ரொம்ப ஸ்பெஷலா அத ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்டின்னா, கீழ குடுத்திருக்க பங்க்சுவேஷன் மார்க்ல எந்த பங்க்சுவேஷன் மார்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்டின்னு கேட்குறாங்க. ஸோ நான் குடுத்த மாரி ஸ்கொயர் பிராக்கெட்டோட மீனிங் என்ன? டேஷோட மீனிங் என்ன? கொட்டேஷன் மார்க்கோட மீனிங் என்ன? அப்டிங்கிறத நீங்க பார்த்திருந்தீங்க. இந்த மெட்டீரியல படிச்சிருந்தீங்க அப்டின்னா, தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டேஷ் பாருங்களேன். அப்ரப்ட் ஸ்டாப், சேஞ்ச் ஆஃப் தாட். சடன் இன்டரப்ஷன். அதுக்கு தான் டேஷ். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, பிராக்கெட்ல 2 விதமான பிராக்கெட் இருக்கு. ஓகே. இந்த டைப் ஆஃப் பிராக்கெட் ஒண்ணு, ஸ்கொயர் பிராக்கெட் ஒண்ணு. இங்க குடுத்திருப்பேன். ஓகே. இதெல்லாம் என்ன அப்டின்னா, என்க்ளோஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன குடுக்கறதுக்கும், செப்பரேட் கன்டென்ட் ஃப்ரம் நோட்ஸ். அதாவது ஒரு கன்டெக்ஸ்ட்ட வந்து செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கும் பயன்படுத்துறது தான் பிராக்கெட். ஓகேவா? இங்க குடுங்க. இன்வெர்டட் கமாஸ் தான் டபுள் கோட்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? இங்க குடுத்திருக்கேன் பாரு டபுள் கோட்ஸ். டைரக்ட் ஸ்பீச்ல கொட்டேஷன்ல யூஸ் பண்ணுவோம். டைரக்ட்டா அவங்க சொன்னத அப்படியே சொல்றதுக்காண்டி யூஸ் பண்றது. அதே சமயம் எம்பசைஸ் ஆன் எ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ். இங்க குடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? இதான். அந்த தி ஸ்கீம் வாஸ் இனிஷியேட்டட். ஸோ ஒரு வேர்டையோ, ஒரு ஃப்ரேஸையோ ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கான இதுதான் டபுள் கொட்டேஷன் மார்க். டபுள் கோட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்றது. ஸோ கொட்டேஷன் மார்க்ல டபுள் கொட்டேஷன், சிங்கிள் கொட்டேஷன் இருக்கு. அது பிரச்சனை இல்ல. பட் கொட்டேஷன் மார்க்கோட இதே என்னன்னா, அவங்க சொல்றத அப்படியே சொல்றது. அது பேரு டபுள் கொட்டேஷன். சிங்கிள் கொட்டேஷன் எங்க யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு வேர்டையோ, ஃப்ரேஸையோ என்ஹான்ஸ் பண்ணி காட்டும்போது, அந்த சிங்கிள் கொட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதான் இங்க குடுத்துருக்காங்க. கொட்டேஷன் மார்க். ஓகேவா? அதுதான் பி. ஆப்ஷன் பி. அப்ப நான் குடுத்த இந்த மெட்டீரியல படிச்சிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல கேள்விக்கான ஆன்சர் ரொம்ப தெளிவா குடுத்துருக்கேன். கொட்டேஷன் மார்க் தான் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. இந்த பிடிஎஃப்பையும் டிரைவ்ல போட்டு லிங்க ஷேர் பண்றேன். கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இப்ப எத்தனாவது கொஸ்டின் இது? 52ன்னு நெனைக்கிறேன். 52. ஸோ இப்ப நான் குடுத்த மெட்டீரியல படிச்சிருந்தீங்கன்னா, இந்த 52வது கேள்விக்கும் ஆன்சர் தெளிவா என்ன பண்ணியிருக்கலாம்? கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.